ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சதை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு அதையும் அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதையும் அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன், அதாவது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே பச்சை பட்டாணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதோடையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக கொதி வரட்டும். வந்த உடனே நல்லா கலந்து விட்டு மறுபடியும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். அரைச்சதையும் அதே இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எல்லாமே நல்லா கலந்துருச்சா, உப்பு எல்லாமே கரெக்ட் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் நாங்கள் விட்டுருக்கேன். 3 விசில் வந்த உடனேயுமே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்ம சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.